இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2021 வெளியான ஷெப்பர்ட் அப்படிங்கிற ஒரு ஹாரர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறா. அப்படி இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை சுத்தி நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவனை தினமும் பாத்தீங்கன்னா சில கனவுகள் தூங்கவும் விட மாட்டேங்குது. சரி, இதுல இருந்து தப்பிக்கணும், கொஞ்சம் நிம்மதியாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தனி தீவுக்கு ஆடு மேய்க்கிறதுக்காக போறான். ஆனா அப்படி அந்த தீவுக்கு போன அந்த பயலுக்கு இன்னும் நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. அந்த விஷயங்கள் என்ன, கடைசியா நம்ம ஹீரோ அந்த தீவை விட்டு உயிரோட தப்பிச்சு வெளியில வந்தானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்ப அப்படியே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க பார்த்து பண்ணி விட்டுருங்க. சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல யாரு பெத்த புள்ளனே தெரியலங்க, எவனோ ஒருத்தர் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணிட்டு நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பொண்டாட்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பா போல. அவளோட இறுதி சடங்கு தான் அங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப அவர் இருக்கிற அந்த சவப்பட்டியை குழிக்குள்ள இறக்கிட்டு நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் மௌன அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தா தூரத்துல பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு ஆள் நம்ம ஹீரோவைய பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லங்க, திடீர்னு பெட்டிக்குள்ள இருக்கிறவனோட பொண்டாட்டியோட பிணம் பாத்தீங்கன்னா உயிர் வந்த மாதிரி அந்த பெட்டியை படன்னு அடிக்க அரண்டு போன நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். இதெல்லாம் இவன் கண்ட கனவு. ஆக்சுவலி கண்டதெல்லாமே கனவு தான். பட் இவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல இறந்து போறது உண்மை. இப்ப பொண்டாட்டி போனதுக்கு அப்புறமா இந்த பயலுக்கு சொந்த பந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இவன் வீட்டுல ஒரு நாய் ஒண்ணு வளர்க்குறான். அது மட்டும் தான் இவன் கூட ஃப்ரெண்டா சுத்திட்டு இருக்குது. இப்ப அப்படியே எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறமா இவன் நியூஸ் பேப்பரை எடுத்து படிச்சிட்டு இருக்கிறான். அதுல என்ன போட்டுருக்குது, கடலுக்கு நடுவுல ஒரு தனி தீவு இருக்குதா, அங்க இருக்கிற ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு ஷெப்பர்ட், அதாவது ஆடு மேய்க்கிறவன் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கு. அதை அவன் பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்துல திடீர்னு அங்க இருக்கிற டிரா ஒண்ணு பாத்தீங்கன்னா தானா ஓப்பன் ஆகுது. உள்ள இருந்து ஒரு சிசு குழந்தையோட கை ஒண்ணு வெளியில வருது. பையன் அரண்டு போயிட்டான். கிட்ட போயிட்டு அந்த டிரா ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல எந்த குழந்தையும் இருக்காது. பட் குழந்தை வயித்துல இருக்கிறப்ப ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கேன் மட்டும் அந்த இடத்துல இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனோட அம்மா பாக்குறதுக்கு கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த அம்மாவோட வீடு பக்கத்துல கூட இல்ல, ரொம்ப தூரமா, அதுவும் ஆள் நடமாட்டமே இல்லாத தனி வீடு ஒண்ணு. எதுக்குதான் இது மாதிரிலாம் தனியா வீட்டை கட்டி வைக்கிறாங்கன்னு தெரியல. திடீர்னு நெஞ்ச கஞ்சா புடிச்சுக்கிச்சுன்னா அவங்க எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போவானுங்க. சரி விடுங்க, அது அவங்க பிரச்சனை. இப்ப படத்துக்கு வரும். நம்ம ஹீரோவும் அவனோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டான். கதவு கிட்ட போயிட்டு கதவை நாக் பண்ணலாமே பாக்குறப்போ இவனுக்கு மனசு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்குது. சரி ரிட்டர்ன் ஆகலாமேன்னு பார்த்தா அந்த அம்மாவே கதவை திறந்துட்டு வெளில வருது. வந்த அம்மா நம்ம ஹீரோவை என்னடா அம்மாவனே எப்படா வந்தேன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தா ஹீரோ அந்த அம்மா கேவலமா திட்டுது. ஏன்னா நம்ம ஹீரோ காதல் கல்யாணம் பண்ணா இல்லையா, அது இவனோட அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல. இவங்களுக்கு மட்டுமா பிடிக்கல, லவ்னு சொன்னா அந்த காலகட்டத்துல யாருக்கு தான் பிடிக்குது. இப்ப நம்ம ஹீரோவை நினைச்ச மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தனி கொடுத்துரும் கூட்டு போயிட்டா. அந்த கேப்ல நம்ம ஹீரோவோட அப்பா இறந்து போயிடுவாரு. சரி, அப்பா இறந்துட்டாரு, அவரை பாக்குறதுக்காவது இந்த பையன் வந்திருக்கணும் இல்லையா, அதே இந்த பையன் செய்யல. அதனாலதான் இந்த அம்மா இவ்வளவு கோவமா இருக்கிறாங்க. பாரா, உன் அப்பா செத்துட்டாரு, என்னை சாவடிக்க வந்திருக்கிறியா, கடைசி காலத்துல நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன், தயவு செய்து போயிடுறா சாமின்னு சொல்லி இந்த பயலை திட்டி அந்த அம்மா அமுச்சு விட்டுரும். நம்ம ஹீரோவோட நிலைமைய பத்தி யோசிச்சு பாருங்க. பொண்டாட்டி போயிட்டா, அப்பா செத்துட்டாரு, மிச்சம் இருக்கிற அம்மா கூட சேர்த்துக்க மாட்டேங்குது. இதுக்கு மேல யாரா நமக்கு இருக்கிறா, சூசைட் பண்ணி செத்து போயிடலாமேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கைய இருக்கலாமேன்னு பாக்குறான். பட் சாகணும்னு நினைச்ச இந்த பயலால அறுத்துக்கிட்டு சாகுற அளவுக்கு மனசுக்குள்ள தைரியத்தை கொண்டு வர முடியல. அப்பதான் அவன் பாக்குறான், அங்க இருக்கிற செடிகளுக்கு நடுவுல ஒரு ஆடு ஒண்ணு நிக்குது. இத பாக்குறப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, நியூஸ் பேப்பர்ல ஆடு மேய்க்க ஆட்கள் தேவைன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும் இல்லையா, பேசாம அந்த வேலைக்கு நம்ம போயிடலாம், கொஞ்சம் மைண்டாவது நமக்கு சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு இவன் கடலுக்குள்ள இருக்கிற அந்த தீவுக்கு கப்பல்ல போயிட்டு இருக்கிறான். அந்த கப்பலோட கேப்டன் பாத்தீங்கன்னா ஒரு லேடி. இதுல ரொம்பவே வியாடான விஷயம் என்னன்னா, அந்த கேப்டனோட ஒரு கண்ணு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும். அதே மாதிரி செத்து போன காக்கா ஒண்ணுங்க இருக்கும், அதோட ஒரு கண்ணும் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல தான் இருக்கும். நடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இவன் அந்த தீவுக்கு வந்துட்டான். பாக்குறதுக்கே ரம்யமா அவ்வளவு அழகா இருக்குது அந்த தீவு. ஆனா அதுல இருக்கிற ஆபத்து இன்னும் நம்ம ஹீரோக்கு தெரியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய தீவுல நம்ம ஹீரோவும் அவன் வளர்க்குற நாயும் மட்டும் தான் தனியா இருக்க போறாங்க. அண்ட் இந்த தீவுலயே பாத்தீங்கன்னா ஒரு பழைய லைட் ஹவுஸ் இருக்குது. இப்ப ஹீரோ லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீவுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பாருங்க, அந்த இடத்துல எல்லை கோடு மாதிரி ஏதோ ஒண்ணு ரவுண்டா கொட்டி வச்சிருக்கானுங்க. அதை தாண்டி நம்ம ஹீரோ மட்டும் தான் அந்தாண்ட போறான். அந்த கேப்டன் லேடி கூட அந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வந்து சாவியை கொடுக்கல, தாப்பான்னு சொல்லிட்டு கோட்டுக்கு அந்த பக்கம் நின்னுதான் ஹீரோ தங்க போற வீட்டோட சாவியை கொடுத்துட்டு ஹீரோ கிட்ட, இது மாதிரி ஏதாவது நீ சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா உன் வீட்டுல ஃபுல்லா ஃபியூல்ஸ் இருக்கு, நிறைய விறகு இருக்குது, ஏதாவது எமர்ஜென்சி கால் பண்ணணும் அப்படின்னா உன் வீட்டுல ஒரு டெலிபோன் இருக்கு. அண்ட் இந்த தீவு ரொம்ப பெருசு, நீ பாட்டுக்கு ஆர்வ கோளாறுல அங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு தொலைச்சு போயிடாத, நான் கொடுத்த மேப்ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் லேடி அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்ப ஹீரோ அந்த தீவுல இருக்க போற முதல் நாள் வீட்டுக்குள்ள வரான். வீட்டை சுத்தி முத்தியும் பார்த்தா அந்த வீடே பாலடைஞ்சு போய் கிடக்கு, அங்கங்க ஒற்றையா இருக்குது. சரி வீட்டுக்கு கொண்டோமே ஃப்ரெஷ் அப் ஆகலாமேன்னு சொல்லிட்டு டேப் ஓபன் பண்ணி பார்த்தா தண்ணி வர மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தா இவன் தான் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரணும். அதுவும் இப்ப எங்க போயிட்டு தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கூட இவன் வச்சிருக்கிற மேப்பை வச்சுதான் தெரிஞ்சுக்கிறான். அந்த மேப்ல இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பார்த்தா தண்ணி இருக்கிற ஊத்துக்கு
ஹீரோவுக்கு பக்கத்துலயே ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையில வித்தியாசமான சிம்பிள் ஒண்ணு இருக்கு. அந்த சிம்பிளை பாக்குறப்போ அவனுக்கு எந்த ஐடியாவும் இல்ல. சரி வந்த வேலையை பாப்போம்னு சொல்லிட்டு அவன் தண்ணி மோந்துட்டு இருக்கிறப்போ அந்த தண்ணியில வித்தியாசமான செயின் ஒண்ணு கிடக்கு. அதுவும் அந்த செயின்ல ஒரு மோதிரமும் கோத்திருக்கு. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த பையன் அதே பாத்துட்டு இருக்கிறப்போ இவனுக்கு திடீர்னு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. பட் அது என்ன விஷயம் அப்படிங்கறத இப்ப நமக்கு தெளிவா காட்டல, அதை பின்னாடி தான் காட்டுவாங்க. இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோ நிறைய ஆடுகளை மேய்க்கணும் இல்லையா, அந்த ஆடுகளுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அதை எல்லாமே பார்த்தா எல்லா ஆடும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆடுகள் முன்னையும் பின்னையுமா அங்கிட்டு இங்கிட்டு உடவனால சரியா எண்ண முடியல. டென்ஷனா போயிடுது. சரி வீட்டுல லைட் இல்லையே, ஜெனரேட்டரையாவது ஆன் பண்ணலாமேன்னு போயிட்டு அதை ஆன் பண்ணா அது பழைய தகரட்டப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்களோ என்னமோ தெரியல, அது சுத்தமா வேலையை செய்ய மாட்டேங்குது. இப்ப நைட் ஆகுது. நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தா கடலுக்கு மேல நட்சத்திரங்கள் பத்தினா அவ்வளவு அழகா இருக்கும். அதை பார்த்து ரசிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வரான். வந்து பார்த்தா அந்த வீட்டுல நிறைய புத்தகங்கள் இருக்கும். சரி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தா அந்த புத்தகத்துல புரியாத நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. போதா குறைக்கு இவனோட காதுக்குள்ள யாரோ பேசுற மாதிரியான சத்தங்களும் கேக்குது இவனுக்கு. பட் அதை அவன் பெருசாவே எடுத்துக்கல. புக்கங்க வச்சுட்டு இவன் தூங்கலாமேனு மாடி படிக்கிட்ட வராங்க. இந்த போதை போட்டவங்களுக்கு எப்படி படி எல்லாம் மேலையும் கீழையுமா ஒரு மாதிரி ஏத்தமா தெரியும் இல்லையா, அதே மாதிரிதான் ஹீரோவோட கண்ணுக்கு ஒரு மாதிரி இந்த படிகள் எல்லாம் ஏத்த இறக்கமா தெரியுது. அப்படி இப்படிமா தாங்கி தாங்கி இவன் அவனோட பெட்ரூமுக்கு போயிட்டான். இவன் வளர்க்குற நாய் பாத்தீங்கன்னா கதவு கிட்ட எதையோ ஒன்னு பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்குது. இந்த பையனும் பாத்தீங்கன்னா அவனோட பொண்டாட்டியை நினைச்சுக்கிட்டே அன்னைக்கு நைட் அப்படியே போயிடுது. அடுத்த நாள் காலையில விடுது. பெட்ல இருந்து கண்ணு முடிச்ச பையன் அப்படியே கீழே இறங்கி வந்து காஃபி போடலாமேன்னு பார்த்தா இவன் போடுறதுக்கு முன்னாடியே சுட சுட காஃபி அங்க இருக்கிற டேபிள்ல இருக்கு. உனக்கு எப்படி இருக்கும், இவ்வளவு பெரிய தீவுல நம்ம ஹீரோவும் அவன் வளர்க்குற நாயை மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த காஃபியை யாரு போட்டிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த தீவு முழுக்க தேடி பாக்குறான். பட் அவன் நினைச்ச மாதிரி அந்த இடத்துல யாருமே இல்ல. சரி எவனா இருந்தா என்ன, நம்ம கண்ணுல மாட்டாமலா பெறுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் வழக்கம் போல அந்த ஆடுகளுக்கு சாப்பாடு வைக்கிறான். அப்ப பாருங்க திடீர்னு யாரோ அலற மாதிரி சத்தம். அதுவும் அவனோட காதை கிழிக்கிற அளவுக்கு கத்துறாங்க. ஹீரோவை யாராவது யாராவது வெளியில வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தா அந்த சப்தம் நின்னு போயிடுது. அப்படியே திரும்பி பார்த்தா அங்க இருக்கிற மொத்த ஆடுகளும் நம்ம ஹீரோவைய குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க. பயந்து போட நம்ம ஹீரோ மறுபடியும் வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். வந்தவன் நடந்த விஷயத்தை பத்தி அந்த கேப்டன் லேடி கிட்ட சொல்லாமேன்னு கால் பண்ணி பார்த்தா காலே போக மாட்டேங்குது. ஏன்னா நேத்து வெதர் ரொம்ப மோசமா இருந்துச்சு இல்லையா, அதனால இன்னைக்கு கனெக்ஷன் கிடைக்கல. சரி பரவாயில்ல, அந்த அம்மா தான் வாரத்துல ஒரு நாள் வந்து நம்மள பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்குது. அன்னைக்கு அந்த அம்மாவை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவர் ரெகுலரா செய்யற வேலைகளை பாத்துட்டு இருக்கிறப்போ இந்த தீவுல இருக்கிற அந்த பழைய லைட் ஹவுஸ் கிட்ட அந்த கேப்டன் லேடி நிக்கிற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. அந்த அம்மா பாட்டுக்கு வருது. கையில ஏதோ ஒரு மூட்டையை கொண்டு வந்திருக்கும் போல. அதை அந்த லைட் ஹவுஸ்ல வச்சுட்டு வந்த வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம ஹீரோவும் மேடம் மேடம் போகாதீங்க நில்லுங்க நில்லுங்கன்னு கத்தி கத்தி பாக்குறான். பட் அந்த அம்மா கொஞ்சம் கூட மதிக்கவே இல்ல. அது பாட்டுக்கு படகேறி போயிட்டே இருக்கு. ஹீரோவுக்கு செம்ம குழப்பம். அந்த அம்மா நம்மள வாரத்துல ஒரு நாள் பாக்க வரேன்னு சொல்லிச்சு. அப்படி சொன்ன நாள் கூட இந்த நாள் கிடையாது. அது பாட்டுக்கு வந்துச்சு. லைட் ஹவுஸ்ல ஏதோ ஒரு மூட்டையை போட்டு போயிட்டே இருக்கு. அதுவும் அந்த கத்துறோம் நம்ம திரும்பி கூட பாக்கலன்னு ஒரு டவுட்ல அந்த அம்மா ஏதோ ஒரு மூட்டையை கொண்டு வந்து லைட் ஹவுஸ்ல வச்சது இல்லையா, அது என்னன்னு பாக்குறதுக்கு லைட் ஹவுஸோட டோர் ஓபன் பண்ணலாமே பார்த்தா ஓபன் பண்ண முடியல. அது ஒரு இரும்பு டோர் லாக் ஆகி கிடக்கு. இவனும் தட்டுறான், தாளம் போட்டு பாக்குறான், அந்த கதவை திறக்கவே முடியல. சரி கழுத போய் தொலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் வீட்டுக்கு வரான். இப்ப நைட் ஆயிடுச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஏதோ ஒரு நினப்பு வர அங்க இருக்கிற கண்ணாடியவே குறுகுறுன்னு பாத்துட்டு இருப்பான். அப்படியே பட்டுன்னு சீனா கட் பண்ணா நம்ம ஹீரோ காட்டுக்கு நடுவுல இருக்கிறான். ஒரு கொடூரமான முகம் பாத்தீங்கன்னா அவனை பயமுறுத்துது. இப்ப அந்த காட்டுல இருந்து பார்த்தா இவனோட பொண்டாட்டி தூரமா நிக்கிற மாதிரியே இருக்கு. சரி அவகிட்ட பேசலாமேன்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட போனா அவ எதையோ வெறிச்சு பாத்துட்டு இருக்கா. என்னத்தரா அவ பாக்குறான்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்த்தா முன்னாடி கனவுல பார்த்தாலியா ஒரு கருப்படிச்ச வருவோம். அது மறுபடியும் இந்த காட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி தெரியுது இவனுக்கு. ஆஹா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பையன் பேக் அடிக்கிறப்போ பார்த்தா அந்த கருப்படிச்ச உருவம் ஹீரோவுக்கு பக்கத்துல நிக்குது. பட்டாருன்னு நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்தும் கண்ணு முழிக்கிறான். சரி வழக்கமா இது மாதிரியான கனவு வரதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு சகஜமான விஷயம் தான் இல்லையா, அதனால இந்த கனவு பத்தின விஷயத்தை அவன் பெருசா எடுத்துக்கல. ஆனா அவன் கீழே இறங்கி வந்து பாக்குறப்போ அவனுக்கு இன்னொரு பெரிய ஷாக் ஒண்ணு காத்துட்டு இருக்குதுங்க. நடான்னு பார்த்தா அவனோட அம்மா அந்த தீவுக்கு வந்திருக்காங்க. இவனுக்கு செம்ம அதிர்ச்சியா இருக்குது. மா நான் அந்த தீவுல இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படிமா தெரியும், நீங்க எப்படிமா அந்த தீவுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு 1008 கேள்வியை கேட்டா அந்த அம்மா பாத்தீங்கன்னா வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாது. அது பாட்டுக்கு பாத்திரத்தை தொலைக்கிட்டு இருக்கும். அப்படி அமைதியா இருந்த அந்த அம்மா திடீர்னு பேசுது. என்னன்னா ஏண்டா எங்க ரெண்டு பேத்தையும் எதிர்த்து நீ காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, அவ அந்த அளவுக்கு ஒழுக்கமானவளா, அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவ எத்தனை பேத்து கூட அப்படி இப்படிமா இருந்தான்னு தெரியுமாடா உனக்கு, அவளுக்காக என்னையும் உன்னோட அப்பாவையும் தனியா விட்டு போயிட்டேடா மவனேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓனும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கோம். இப்படி அம்மா அழுகுறத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு அழுக வர என்ன மன்னிச்சிருக்கமான்னு சொல்லி அந்த அம்மாவோட காலை கட்டி பிடிச்சி இவனும் அழுதுட்டு இருப்பான். இப்ப ரெண்டு பேரும் கொஞ்சம் சமாதானமானதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப பாருங்க இவ்வளவு நேரமா நல்ல விதமா பேசிட்டு இருந்த அந்த அம்மா திடீர்னு கத்தி எடுத்து அதோட கைய சரா மாதிரியா அறுக்க ஆரம்பிக்குது. இத பார்த்தவனும் அம்மா உங்களுக்கு என்னாச்சு ஏமா அப்படி பண்றீங்கன்னு கேட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த அம்மா பாஞ்சு வந்து நம்ம ஹீரோவை கத்தினால குத்தி சாகடிக்க பாக்குது. அந்த அம்மாவோட முகமும் கொடூரமா மாற பட்டார்னு நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். இதுவும் நம்ம ஹீரோ கண்ட கனவுதான். இப்ப கண்ணு முழிச்சவன் ஆப்போசிட்ல பார்த்தா இவன் வளர்த்த நாயை காணோம். ஐயோ துணையா இருந்தது அந்த நாய் மட்டும் தானே, அதையும் காணோமேன்னு சொல்லிட்டு இவன் வீடு முழுக்க தேடி பார்த்தா கதவுகள் எல்லாமே பூட்டப்பட்டிருக்கு. பட் அந்த நாயை மட்டும் காணோம். இது எப்படா சாத்தியம்னு சொல்லிட்டு அவன் தேடி பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு வீட்டுல இருக்கிற அந்த டெலிபோன் பாத்தீங்கன்னா ரிங் ஆகுது. எடுத்து அட்டன் பண்ணி பேசினா அந்த
அந்த கேப்டன் லேடி தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நாப்பா வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, பிடிச்சிருக்குதான்னு கேட்டா ஹீரோ செம காண்டாவறான். ஏமா நேத்து நீ இந்த தீவுக்கு வந்தல, உன்னைய பாத்துட்டு நானும் அந்த கத்துறேன், என்ன கண்டுக்காம போயிட்டே இருக்கிறேன், நீ நான் பிராங்க் பண்ணிட்டு இருக்கிறியா, எனக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கல, பிளீஸ் நான் மறுபடியும் இந்த இடத்த விட்டு கூட்டு போன்னு சொல்றப்போ அந்த லேடி முடியாதுன்னு சொல்றா. ஏன் முடியாதுன்னு கேட்டா நீ செஞ்ச தப்புக்கு நீ தான் பரிகாரம் தேடணும். அம்மா உன்னோட நாய் இப்ப தொலைஞ்சு போயிடுச்சுல. ஆமா அது எப்படி உனக்கு தெரியும், அது இப்ப முக்கியம் இல்ல, உன் நாய் எங்கேயும் போயிருக்காது, இந்த தீவுக்குள்ளதான் இருக்கும், முதல்ல அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா போனை கட் பண்ணிரும். ஹீரோவுக்கா ஆஹா இவ தாயா ஏதோ ஒரு பெரிய பிளானா போட்டிருக்கா, தெரியாம வந்து சிக்கிட்டமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட நாயை தேடி தேடி பாக்குறான். பட் இந்த தீவு முழுக்க தேடி பார்த்துமே இவனோட நாயை அவனால கண்டுபிடிக்க முடியல. அப்பத்த நேரத்துக்கு பாருங்க திடீர்னு அந்த தீவு முழுக்க பனிமூட்டமா நிறையுது. நம்ம ஹீரோவா அந்த பனி மூடுது. பனிமூட்டத்துல கண்ணு மூணு தெரியாம ஒரு இடத்துல காலை வைக்க கால் தவறி அப்படியே பய கீழே விழுந்துருவான். பார்த்தா தூரத்துல ஒரு கருப்படிச்ச உருவம் தெரியும். அடங்குயால யாராவது சும்மா அப்பப்ப வந்து நம்மள பயமுறுத்துறாங்க, இன்னைக்கு கைமா பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நடந்து கிட்ட போயிட்டு பார்த்தா அது ஒரு சாதாரண கல்லு. கல்ல பார்த்தாடா பயந்தோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிறப்போ இவனுக்கு இன்னொரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய கப்பல் இந்த தீவுல நிக்குது. இவ்வளவு பெரிய கப்பல் எப்பரா அந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கப்பலுக்குள்ள போயிட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா தேட ஆரம்பிக்கிறான். பட் அந்த கப்பலுக்கு போயுமே பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல ஒரு பையன் இருக்கிற மாதிரியே தெரியல, இவன் மட்டும் தான் தனியா இருக்கிற அந்த கப்பல்ல. அப்ப ஒரு சாவி ஒண்ணு கீழே கிடக்கிறத பாத்துட்டு என்னது சாவின்னு சொல்லி இவன் கீழே குஞ்சு எடுக்கிறப்போ பார்த்தா அந்த கொடூரமான கருப்படிச்ச உருவம் நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி தான் நிக்குது. இந்த பையலையை விரிச்சு பாத்துட்டு இருக்க ஹீரோ திரும்பி பார்க்கவே இல்லையே, தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு இந்த பையன் அடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப நைட் ஆகுது, அந்த தீவு முழுக்க இருட்டி போயிடுச்சு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ரூமை காமிச்சா அந்த பையன் அவன் ரூமுக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரூம்ல இருக்கிற டேபிள் சேர் அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சு டோருக்கு நல்லா முட்டு கொடுத்து அடைச்சு வச்சிருக்கான். அப்ப பாருங்க திடீர்னு டோருக்கு அந்த பக்கம் இருந்து யாரோ படன்னு இந்த டோரை அடிக்கிற மாதிரியே சத்தம் கேக்குது. இவனுக்கு அள்ளு கிளம்புது, யாராதுன்னு சொல்லிட்டு இவனும் கையில கத்தி எடுத்துட்டு பொறுமையா கிட்ட போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. மாறா ஒரு குருவியில செஞ்ச பொம்மை ஒண்ணாக இருக்கும். ஆகா எவனோ நம்மள வச்சு செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்கான், அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில கத்திய வச்சுக்கிட்டு இவ இருந்து அந்த வீட்டையே வெறிச்சு பாத்துட்டு இருக்கான். சரி நம்ம லாஸ்டா அந்த கப்பலுக்கு போனோம்ல, அந்த கப்பலுக்கே திரும்பி போயிட்டு பாப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரம் அந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பார்த்தா அவ்வளவு பெரிய கப்பல் அந்த தீவை விட்டு திடீர்னு காணாம போயிடுச்சு. கப்பல் இருந்த இடத்துல அந்த ஆடுகள் தான் இருக்குது. இப்போ நம்ம பாக்குறது கனவா நனவா இல்ல நமக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதறி அழுதுட்டு இருக்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா மறுபடியும் நைட் ஆகுது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுல தான் நிறைய புத்தகங்கள் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த புத்தகத்துல இவன் பார்த்த புத்தகம் இல்லாம மத்த எல்லா புத்தகத்தையும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த புத்தகத்துல ஒரு விஷயத்த பாக்குறப்போ உனக்கு அப்படியே நெஞ்ச பக்குன்னு இருக்குது. என்னடான்னு பார்த்தா இவ வளர்த்தா இல்லையா அந்த நாய், அந்த நாயோட டிராயிங் கூட அந்த புத்தகத்துல இருக்கு. அதுவும் அந்த நாய் இறந்து போயிருந்தா அப்படி இருக்கும், அது மாதிரியான டிராயிங் அந்த புத்தகத்துல யாரோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. கோவத்துல ஹீரோக்கு என்ன படுதுன்னு தெரியாம அந்த புத்தகத்தை செவுத்துல வீசி அடிச்சுட்டு கோவத்துல அடுத்து என்ன படுத்துன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா காலையிலே விடியுது. இவ வீட்டுல உள்ள டெலிபோனும் ரிங் அவ எடுத்து பேசினா அந்த கேப்டன் லேடி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த அம்மா கிட்ட கெஞ்சுறான், தப்பாருமா தயவு செய்து என்ன வந்து கூட்டிட்டு போயிடு, எங்க அம்மா தனியா இருக்கிறாங்க, பிளீஸ் அவங்கள பாக்கணும் சொல்லி இந்த பையன் ஓன ஒப்பாரி வச்சா, தம்பி நீ இனிமே என்ன நினைச்சாலும் உன்னால அந்த தீவை விட்டு வெளியில தப்பிச்சு போக முடியாது, இதான் உன் வீடு, கடைசி வரைக்கும் நீ இங்கே தாண்டா கடந்து சாகணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா போனை கட் பண்ணிடுது. ஹீரோ அவ்வளவுதான், நம்ம இந்த தீவிலே தான் கடைசி வரைக்கும் கடந்து சாக போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ இவன் இந்த கப்பல் இருந்து ஒரு வித்தியாசமான சாவி எடுத்திருப்பா இல்லையா, அந்த சாவியை அவன் இப்பதான் பாக்குறான். சரி அப்ப நம்ம இந்த கப்பலுக்கு போனது இந்த சாவி எடுத்தது எல்லாமே உண்மைதான், இதை வச்சு அந்த லைட் ஹவுஸ்ல இருக்கிற டோர் ஓபன் பண்ண முடியுதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இவன் நேரா அந்த இடத்துக்கு போறான். போயிட்டு பார்த்தா முன்னாடி ஒரு பாறையில ஒரு வித்தியாசமான சிம்பல் பாத்திருப்பா இல்லையா, அதே சிம்பல் அந்த இரும்பு டோர்ல இருக்கு. இப்ப அவன் சாவியை போட அந்த டோர் ஓபன் ஆகுது. உள்ள போயிட்டு பார்த்தா நிறைய பறவைகளை கொண்டு அதே மாதிரி சிலையை யாரோ செஞ்சு வச்சிருக்காங்க. ஒன்னு ரெண்டு கிடையாதுங்க, நூத்துக்கணக்கான பறவைகள் அந்த இடத்துல இருக்கு. சரி இவனும் அந்த லைட் ஹவுஸோட உச்சிக்கு போயிட்டு என்ன இருக்குதுன்னு பாக்கலாமேன்னு பாட்டியில ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சா இவனால ஒரு ஸ்டெப்பா கூட ஒழுங்கா எடுத்து வைக்க முடியல. ஏன்னா இவன் வீட்டுல இருக்கிறப்ப ஸ்டெப் எடுத்து வச்சா எப்படி அவனுக்கு தலை சுத்துது, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இவனுக்கு இந்த படி பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுற மாதிரி தெரியுது இவனுக்கு. ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்லங்க, எப்படியாவது இந்த உச்சிக்கு போயிட்டு என்ன இருக்குதுன்னு பாக்கணும் நடந்து போயிட்டே இருக்கான். உச்சிக்கும் போயிட்டான். ஆனா போனவனுக்கு எந்த விஷயமும் தெரியல. அங்க ஒரு பெரிய லைட் இருக்கு, அதை மட்டும் தான் அவன் பாக்குறான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ரிவர்ஸ்ல நடந்து வந்துட்டு இருக்கான். வந்தவன் அப்படியே தடுமாறி கீழே விழ ஒரு வழியா அந்த லைட் ஹவுஸ் விட்டு வெளியில வந்து பார்த்தா இவன் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தான், நிறைய ஆடுகளை மேய்க்கத்தான் வந்தா இல்லையா, அந்த ஆடுகள் மொத்தத்தையும் கொன்னு அதுங்களோட உடம்ப பொளந்து யாரோ குச்சியில நட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவு கொடூரமான செயலை யாரா பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆடுகளைய பாத்துட்டு இருக்கிறப்போ அந்த ஆடுகளோட சேர்த்து நம்ம ஹீரோ வளர்த்தா இல்லையா ஒரு நாய், அந்த நாயையும் கொன்னு அதோட கழுத்துல நம்ம ஹீரோ தண்ணில இருந்து எடுத்தான் பாத்தீங்களா ஒரு செயின், அந்த செயினை போட்டு விட்டுருக்காங்க. இப்ப ஏற்பட்ட கொடூரமான சம்பவத்தை பார்த்து நம்ம ஹீரோவோட மனநலமே யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு அவனுக்கு. வீட்டுக்கு போனவன் ஒரு இடத்துல போயிட்டு ஒண்டிட்டு உட்காடுறான். அப்படியே
அப்படியே அவனுக்கு சில விஷயங்கள் விஷுவலா வருது. எதை பத்தினா அந்த பயலோட செத்து போன பொண்டாட்டிய பத்தியும் ஒரு சின்ன குழந்தைய பத்தின கொடூரமான கனவு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வருது. இவனும் பட்டான்னு தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பார்த்தா இவர் இருந்த இடமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பனி சூழ்ந்த இடமா மாறி போயிடுச்சு. போதா குறைக்க கண்ணு முழிக்கிறப்பவே பெட்ரோலை கீழே தள்ளி விட்டுருப்பான். சரி தீவுல மாட்டிக்கிட்டோம், நம்ம சாகரதா தானே இருந்தோம், இப்ப அதை பண்ணிருவோம்னு சொல்லிட்டு இவன் லைட்டரை வச்சு அந்த பெட்ரோலை கொளுத்தலாமேன்னு பார்த்தா வெளியில ஒரு சின்ன கப்பல் நிக்கிற சத்தம் அவனுக்கு கேக்குது. ஐயா ஜாலி, கப்பல் வந்துருச்சு, இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாமே நினைச்சிட்டு இருக்கிறப்போ இவன் அடிக்கடி பாக்குற அந்த கருப்பு உருவம் பாத்தீங்கன்னா அவன் குறுக்க வந்து நிக்குது. அந்த உருவம் வேற யாரும் கிடையாதுங்க, அது இந்த பயலோட பொண்டாட்டி தான். அப்படியே கிட்ட வந்த அந்த பேய் உருவம் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஏன்டா அப்படி பண்ண, ஏன்டா அப்படி பண்ணன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க, நீ என் பொண்டாட்டிய கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில லைட்டர் வச்சிருந்தா இல்லையா, அந்த லைட்டரை வச்சு பெட்ரோலை கொளுத்தி விட்டு அப்படியே நம்ம பையன் நேக்கா தப்பிச்சு வெளியில ஓடி வந்துருவான். ஆனா அந்த பேய் பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம ஹீரோவை விட்ட பாடல. எரிஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்த்து போகாத போகாதன்னு கத்த இந்த பையன் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கட்டுக்காம நேரம் அந்த கப்பலை நோக்கி ஓடிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி எப்படியாவது அந்த கப்பல் கிட்ட போலாமேன்னு பார்த்தா முடியல, தண்ணிக்குள்ள இவன் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கிறான். இததான் நீங்க ஸ்டார்டிங் சீலையும் பாத்திருப்பீங்க. சரி விழுந்துட்டா மறுபடியும் நீந்தி அப்படியே மேல போலாமேன்னு பார்த்தா இவனோட காலை யாரோ பிடிக்கிறாங்க. பார்த்தா இவன் பொண்டாட்டி மறுபடியும் பேயா மாதிரி இந்த பயலோட காலை புடிச்சு இழுத்துட்டு இருக்கா. அவ்வளவுதான், அப்படி இழுத்தவா அப்படியே தண்ணிக்குள்ளேயே நம்ம ஹீரோ வெளுத்துட்டு போயிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோ கடற்கரை ஓரமா மயங்கி போய் கிடக்குறான். இவனை பார்த்த 2-3 பேர் அவனை காப்பாத்தி ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டு நம்ம ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் இப்ப போயிட்டு இருக்குது. ஓரளவுக்கு இப்ப நல்லா இருக்கிறான். இப்ப ஹீரோ பத்தின விஷயம் போலீஸ்க்கு தெரிய அவங்களும் வந்து இந்த பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த பையன் அந்த தீவுல என்னென்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் சொன்னதெல்லாம் கேட்ட அந்த போலீஸும் பாத்தீங்கன்னா சரிப்பா நீ ஏதோ பதட்டத்துல இருக்கன்னு நினைக்கிறேன், நீ சொன்ன மாதிரி அப்படி எந்த தீவும் கிடையாது, நீ நல்லா ரெஸ்ட் எடு, உனக்கு ஏதாவது தேவைன்னா பின்னாடி தான் டெலிபோன் ஒன்று இருக்கு, அதை எடுத்து என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. இப்ப அவ கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே உனக்கு ஒரு போன் கால் வருது. எடுத்து அட்டன் பண்ணி பேசினா அந்த கேப்டன் லேடி தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. நடா ஒரு வழியா அந்த தீவுல இருந்து தப்பிச்சிட்ட போல இருக்கு, ஆனா தப்பிச்ச நீ உன்னோட அம்மாவை பத்தி மறந்துட்டியே, உங்க அம்மாவை நான் என்ன பண்ண தெரியுமா, அடியே பாவி என்னடி பண்ண சொல்லிடின்னு கேக்குறப்போ அந்த கேப்டன் லேடி என்ன பண்ணிருக்கா, கையில ஒரு கத்தி எடுத்துட்டு போயிட்டு நேரா அந்த அம்மாவை சரக்குன்னு குத்தி சாகடிச்சிருக்கா. அப்படி சாகடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு தம்பி நீ இருந்தது ஒரு சாதாரண தீவு கிடையாது, அது ஒரு சபிக்கப்பட்ட நிலம், அந்த நிலத்தோட எல்லைக்குள்ள நீ காலை வச்சல, இதுக்கப்புறம் நீ என்னதான் குட்டி கண்ணு அடிச்சாலும் உன்னால அந்த தீவை விட்டு தப்பிக்க முடியாது, செஞ்ச தப்புக்கு நீ சாகர வரைக்கும் தண்டனையை அனுபவிச்சு தாண்டா ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா போனை கட் பண்ணிடுது. இப்ப ஹீரோவும் பொறுமையா திரும்பி பார்த்தா அங்க இருக்கிற ஒரு டோர் கிட்ட ஒரு பிரகாசமான ஒளி ஒண்ணு வருது. அது மட்டும் இல்ல அந்த தீவுல அடிக்கடி ஒரு சிம்பலை பார்த்தா இல்லையா, அந்த சிம்பலும் அந்த டோர்ல பொறிக்கப்பட்டிருக்கு. ஹீரோவும் பயந்து பொறுமையா அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் அந்த தீவை விட்டு தப்பிச்சு போகவே இல்லைங்க. இன்னும் அந்த தீவுக்குள்ளதான் மாட்டிட்டு கிடக்குறான். சொல்ல போனா நம்ம ஹீரோ சாகர வரைக்கும் இந்த தீவுக்குள்ளதான் அவன் முடங்கி கிடக்கணும். எதுக்கு நம்ம ஹீரோவுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை, அப்படி என்னடா நம்ம ஹீரோ தப்பு பண்ணிட்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கான ரீசனை படத்தோட பாதியிலே சொல்லிட்டாங்க. பட் அப்ப சொன்னா சப்புன்னு போயிருக்கும், அதனாலதான் எண்ட்ல சொல்றேன். என்னன்னா நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உங்களோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட முடியாது இல்லையா, அது மாதிரிதான் இவங்களோட லைஃப்லயே ஒரு பிரச்சனை. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கர்ப்பமாகறாங்க. ஆனா அவ கர்ப்பமானதுல நம்ம ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம். அதனால எப்ப பாரு அவளுக்கும் இவனுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் சண்டை போட்டுட்டே கார்ல போயிட்டு இருக்கிறப்போ தெரியாதனமா அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ உயிர் பழைக்கிறான். அப்படி உயிர் பொழைச்சவனால அவனோட பொண்டாட்டி புள்ளிய கூட காப்பாத்திருக்க முடியும். பட் அதை பண்ண முடிஞ்சுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பண்ணல. அவன் மேல இருக்கிற சந்தேகத்திலையும் வெறுப்புலையும் 2 பேரும் சாகட்டும் அப்படின்னு விட்டுருப்பான். அப்படி அவன் சாகட்டும்னு விட்டான் இல்லையா, அந்த சாபம் தான் இப்ப நம்ம ஹீரோவை புரட்டி எடுக்குது. நம்ம பார்த்த தீவு இருக்குது பாத்தீங்களா, அது சாதாரண தீவு கிடையாது, அது பூமியில இருக்கிற ஒரு நரகம். தப்பு செய்யற ஒவ்வொருத்தருமே அவங்க செஞ்ச தப்பா உணரணும், கடைசி வரைக்கும் அதை நினைச்சு வருந்தணும் அப்படிங்கிறதுக்காக சாத்தானால உருவாக்கப்பட்ட ஒரு நரகம் அது. அந்த நரகத்துக்கான எல்லையை நம்ம ஹீரோ தாண்டி உள்ள போனா இல்லையா, அப்ப ஆரம்பிச்சுது அவனுக்கு சனி. இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம ஹீரோவால அந்த தீவை விட்டு தப்பிச்சு வெளில வர முடியாது. சோ அவ்வளவுதாங்க, இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கை கொடுத்து இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. அண்ட் எல்லாருமே கேக்குறது இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தோட 2வது பாட்டை போடுங்கன்னு கேக்குறீங்க இல்லையா, கண்டிப்பா படம் வரும். பட் கோச்சுக்காதீங்க, இந்த டைம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தியேட்டர் பிரிண்ட்ல நான் போடுறதா இல்ல. ஏன்பா மத்த சேனல்ல இந்த படத்தை போட்டாங்களா அதனால அப்படி சொல்றியான்னு கேட்டீங்கன்னா அதனால எல்லாம் கிடையாதுங்க. எனக்கே பாத்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. ஒரு சூப்பரான படத்தை சூப்பரான பிரிண்ட்ல பேசி எடிட் பண்ணி போட்டாதான் செம்மையா இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நல்ல பிரிண்ட் வந்ததுமே கண்டிப்பா நம்ம சேனல்ல பண்றோம், சரிங்களா? இப்ப நீங்க பார்த்த இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.